சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பாத்தீங்கன்னா தகராறு செய்தி குறித்து பயிற்சி டாக்டர் செய்தவர்கள் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் பணி பாதுகாப்பு தர வேண்டி தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் கண்ட சார்பாக கோஷங்களுடன் ஊர்வலமாக சென்று காலை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கடந்த செப்டம்பர் 30 அதிகாலை 12 மணிக்கு பாலமுருகன் என்பவர் டூ வீலர் விபத்துல சிகிச்சைக்காக அவசர சிகிச்சைக்கு வந்தாரு. டாக்டர் குழுக்கு அவருக்கு சிகிச்சை அளித்தவர்களுடன் சிகிச்சை அளித்த டாக்டர்கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களுக்கு பயிற்சி டாக்டர்களும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. பயிற்சி டாக்டரை தள்ளிவிட்டு தாக்க முயற்சியதாக கூறப்படுகிறது. அங்கு பணியில் இருந்த மருத்துவ பணியாளர்கள் போலீசார் அவர்களை விலக்கி விட்டிருக்காங்க. இது குறித்து மருத்துவ பணியாளர்கள் பயிற்சி டாக்டரிடம் விசாரித்து வருகிறோம். தகராறில் ஈடுபட்ட பயிற்சி டாக்டரை தாக்க முயற்சிகள் மீது போலீசார்ல புகார் கொடுக்கப்பட்டிருந்து கூறப்பட்டிருக்காங்க. மருத்துவர்கள் மீது தாக்குதலை கண்டித்தும் மருத்துவமனையில உரிய பாதுகாப்பு வழங்கணும், தாக்கியவர்கள் மீது மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி சிவகங்கை அரசு மருத்துவக் குழு மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் சாலையுறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இரவு நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவுல பாத்தீங்கன்னா புறநோய் காவல் நிலையத்தில் கூடுதல் போலீசார் பணியில் அமர்த்த பலமுறை மருத்துவ நிர்வாகிகளுக்கு சார்பாக மாவட்ட போலீசாருக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்ல. மருத்துவமனையில் அடிக்கடி இரவு நேரத்தில் இது போல பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. போலீசார் அதாவது மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும். தாக்கியவர்கள் மீது ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ள, மீதி உள்ள 3 பேரையும் கைது செய்யணும். மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் சொல்லி மாணவர்கள் இப்போ வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது மருத்துவக் கல்லூரி டீன் மற்றும் கோட்டாட்சியர் மருத்துவ மாணவர்கள்ட்ட இப்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. போலீசார் குவிக்கப்பட்டிருக்கு. அதனால் சிவகங்கை அரசு மருத்துவமனை பாத்தீங்கன்னா பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.